பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த யோபின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்தை நீர் எங்களுக்கு தியானிக்க பாராட்டின கருவைக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைப்படுவீராக, உம் நாமத்தை மையப்படுத்திக் கொள்வீராக. எங்களுக்கு உம்முடைய ஞானத்தை கற்றுத்தாரும். உம் வார்த்தைகளுக்கு நாங்கள் உண்மையாய் செவி கொடுத்து உம் பாதத்தில் சரணடைகிறோம். எங்களோடு பேசி இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையார் அனைவரும் தயவுசெய்து உட்கார்ந்து கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு மிகவும் முக்கியமான ஒரு அதிகாரத்தை படிக்க போகிறோம். ஆன்லைனில் இருக்கிறவங்களும் நேரில் அமர்ந்து கொண்டிருக்கிறவங்களும் உடைய அட்டென்ஷன் ரொம்ப முக்கியம். கர்த்தர் 37 அதிகாரங்கள் கழித்து 38ஆம் அதிகாரத்தில் யோபு கையில் நேருக்கு நேராக பேச போகிறார். 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பரலோகத்தில் இருந்தார். பரலோகத்தில் இருக்கிற தேவனை சுற்றிலும் தேவ புத்திரர் இருந்தார்கள். அப்பொழுது அங்கே பிசாசும் வந்தான். அவனும் தேவனை பார்த்தான். தேவன் அவன்கிட்ட யோபு பார்த்தியான்னு கேட்டார். பார்த்தேன்னா 2 டைம் வருகிறான். அன்னைக்கு பரலோகத்தில் இருந்த தேவன் 37 அதிகாரங்கள் கழித்து இன்றைக்கு யோபு கையில் பேச போகிறார். ஹல்லேலூயா. வேர்ல்விண்ட் என்று சொல்வார்கள், சுழல் காற்று வழியாக. ஆமென். எடுத்துக்கலாமா? யோபு 38ஆம் அதிகாரம் எத்தனை பேர் எடுத்துக்கிட்டீங்க? ஆமென். டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிக்க போகிறோம். எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வேண்டாம் சபையே. கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது எந்த டிஸ்ட்ராக்ஷன் வேண்டாம். குறிப்பாக அமர்த்து கொண்டிருக்கிறோம் இங்கே அங்கேயும் எங்கேயும் பார்க்க வேணாம். உங்கள் பைபிள் பிரித்து வச்சிங்க. ஆண்டவர் இன்றைக்கி நம்மோடு பேச போகிறார். இது ஒரு அரிய வாய்ப்பு. ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க உலகத்தில் யாருக்குமே நேரம் இல்லை, எல்லாம் பிஸியாக இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு இப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உண்டு பண்ணி தந்தபடியால் நாம் ஆண்டவருக்கு நன்றியோடு பேச போகிறோம். பெருங்காற்றில் இருந்து கர்த்தர் யோபுக்கு பிரதியுத்தரமாக பேச போகிறார். பெருங்காற்று. இந்த 37 அதிகாரம் வரைக்கும் எலிஃபாஸ் பேசினார், ஜோப்பார் பேசினார், பில்தாத் பேசினார், எலிஹூ என்கிறவர் 4வது ஒருத்தர் பேசினார். இன்றைக்கு கர்த்தரே பேச போகிறார். God himself is going to speak. ஆமென். அதாவது யோபு புஸ்தகத்தினுடைய கிளைமேக்ஸ்ன்னு சொல்லலாம். யோபு புஸ்தகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியாக இது இருக்கிறது. கிளைமேக்ஸ் என்று சொல்லுகிற இந்த இடத்துல கர்த்தரே பேச போகிறார். இவ்வளோ நேரம் இந்த யோபின் புஸ்தகத்துக்கு பெரிய அளவில் உணர்ச்சிகள் பொங்கி பொங்கி நம்ம கதறி அழுகிற சூழ்நிலை இருந்தாலும், எல்லா உணர்ச்சிகளையும் படைத்த தேவன் மனிதனுடைய உணர்ச்சிகளை காட்டிலும் பெரிய தேவன், மனிதனுக்கு உதவி செய்ய தேவன் இருக்கிறார் என்பதை காட்டும்படியாக இன்றைக்கு கர்த்தர் பேச போகிறார் 38ஆம் அதிகாரத்தில். ஆமென். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? இட்ஸ் த ஃபைனல் ஹவர், ஃபைனல் டைம். 4 அதிகாரம் 38, 39, 40, 41 4 அதிகாரத்தில் ஆண்டவர் பேச போகிறார். நம் ஆண்டவர் நம் வாழ்க்கையில் தலையிடும்பொழுது தான் வெற்றி வருகிறது. எத்தனை வேதாந்தங்கள், எத்தனை ஃபிலாசபி, எத்தனை தத்துவங்கள் நாம் பேசி கொண்டிருந்தாலும் கர்த்தர் இறங்கி பேசுகிற வார்த்தைகளுக்கு என்றைக்கும் வெற்றி உண்டு, ஒரு உயர்வு உண்டு, ஒரு ஆசீர்வாதம் உண்டு, நம்பிக்கை உண்டு. ஆமென். இன்னைக்கு கிளைமேக்ஸில் வந்துட்டோம். உணர்ச்சிகளின் உச்சக்கட்டத்தில் கர்த்தர் கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். இந்த 4 அதிகாரத்தில் 73 கேள்விகள் கர்த்தர் கேட்க போகிறார். எத்தனை கேள்வி? யோபுவை பார்த்து அன்னைக்கு கேட்ட கேள்வி தான் நம்ம எல்லாருக்கும். கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி சொன்னார், புருஷனை போன்று இடை கட்டிக்கொள். 3ஆம் வசனத்தில் gird up now thy loins like a man. பெல்ட் கட்டிக்கோ. நான் கட்டிக்கோ, இடுப்பில் துண்டு கட்டிக்கோ. நம்ம ஸ்டைலில் சொன்னேன். ஏன் இடுப்பில் துண்டு கட்டினா இருக்கும்? முதுகுக்கு எதமாக இருக்கும். இடுப்பில் என்ன கட்டிக்கோ? துண்டு கட்டிக்கோ. நான் உன்னை கேட்பேன், நீ பதில் சொல்ல போகிறேன். இந்த 77 கேள்விகளுக்கும் இன்றைய விஞ்ஞானம் கூட பதில் கொடுக்க முடியாத கேள்விகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. விஞ்ஞானத்தின் ஆராய்ச்சி, மனிதன் ஆராய்ச்சியை நோக்கி புறப்பட்டு போகிற அந்த வேகம், மனிதன் எடுக்கிற முயற்சி, மனிதனின் நோக்கம், விஞ்ஞானத்தின் நோக்கம். இன்றைக்கு கர்த்தர் யோபு கையில் கேட்கிற எந்த கேள்விகளுக்கும் பதில் இல்லாதபடி ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே மனிதனை உருவாக்கினார் தேவன். God knows where he made us. உன்னை எங்கே உருவாக்கணும்னு எனக்கு தெரியும். தோசை அடுப்பாங்கரையில் சுடுறது போல் நம்மளை ஏதேன் தோட்டத்தில் நம்ம தாத்தாவை மண்ணில் உருவாக்கினார். தாத்தா பேர் என்ன பேருப்பா? உங்கள் தாத்தா பேர் ஆதாம். ஆச்சியே ஆதாம் தாத்தாவோட விழாவிலேருந்து உருவாக்கினார். அதிலிருந்து அவர் ஸ்டார்ட் பண்ண போகிறார். ஆமென். மனிதன் தான் மாறி மாறி யோசித்து கொண்டிருக்கிறான். மாறி மாறி
தன் நினைவுகளை மாற்றி மாற்றி யோசித்து கொண்டிருக்கிறான், நினைவு கொண்டிருக்கிறான். கர்த்தரை பற்றி புரியாத புதிர்களை பேசி கொண்டிருந்தான். 37 அதிகாரம் வரைக்கும் 4 பேர் பேசினதில் யோபும் சேர்ந்து 5 பேர் பேசினாங்க. சத்தியம் என்றால் என்ன, உண்மை என்றால் என்ன என்றெல்லாம் தெரியாமல் இருந்தார்கள். இன்றைக்கு கர்த்தர் சத்தியத்தை பற்றி பேச போகிறார். ஆமென். ரிசர்ச், சயின்ஸ், பிசிக்ஸ், சயின்டிஃபிக் ரிசர்ச்சினுடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் சர் ஐசக் நியூட்டன், பாய்லே, பாஸ்கல் என்று சொல்கிறவங்க எல்லாருமே பெரிய ஞானிகள். அவங்க போட்ட ஃபார்முலாஸ், அவங்க கண்டுபிடிச்ச விஞ்ஞானங்கள், அவங்க கேட்ட கேள்விகளே நம்மளால் இப்போ கண்டுபிடிக்க முடியல. ஆமென். த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் சயின்ஸ், தே ஆல்வேஸ் பர்சியூட் தேர் சேலஞ்சஸ். தனக்கு முன்பதாக இருக்கிற ஒவ்வொரு சவால்களையும் எதிர்கொண்டு போய் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்கும் போது அவங்க கர்த்தருக்கு மட்டுமே மகிமை செலுத்தினாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாரு? கர்த்தர் இருக்கிறார். நம்மளை சுற்றி எலக்ட்ரிக்கல் லைன் போகுது. ஆமாம், இந்த சவுத்துக்குள்ளே பைப் வச்சு அதுக்குள்ளே ஒயர் போகுது. தெரியுமா? விஷயம் தெரியாதவங்க போய் அந்த இடத்துல தட்டி ட்ரில் போகிறதுக்கு முன்னாடி பார்க்கணும் என்ன போகுதுன்னு. உள்ள புரிகிறது. இந்த இடத்துல யாரோ ஒரு ஞானத்தை உண்டு பண்ணி, ஞானத்தினால என்ன பண்ணியிருக்கான்? எலக்ட்ரிக்கல் லைன் விட்டுருக்கான். சிலர் ப்ளம்பிங் லைன் வச்சுருக்காங்க. ஆச்சரியமாக இருக்கிறது. அதுபோல தான் விஞ்ஞானத்தில் எங்கே உள்ளே போய் பார்த்தாலும் இதை யாரோ செஞ்சுருக்காங்களே, இதை யாரோ கட்டியிருக்கிறாங்களே என்று சொல்லுகிறது போல தான் விஞ்ஞானம் இருக்குது. ஸோ த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் சயின்ஸ், they always give glory to God. தேவனுக்கு மகிமை செலுத்துகிறவராய் இருக்கிறார்கள். ஆமென். பிசாசானவன் சயின்ஸை டேக் ஓவர் பண்ணி, நம்மளெல்லாம் டேக் ஓவர் பண்ணி ஆயிரக்கணக்கான கேள்விகள் கேட்டாலும் எல்லாவற்றுக்கு முன்பதாக தேவனுடைய மகிமை அங்கே இருக்கிறது. ஆமென். ஆமாம், தேவனை இந்த இடத்தில் அவர் இல்லை என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லாத அளவுக்கு அவர் எங்கும் இருக்கிறார். ஆமென். தேவன் இல்லை என்று சொல்லுகிற மனிதன் விஞ்ஞானம் தெரியாதவனாக இருக்கக்கூடும் என்று நாம் நினைக்கலாம். பிரதர், நம்ம தோசை கதைக்கே வரேன். ஒரு தோசை சுட்டு டேபிள் மேலே இருக்குது. அதை ஒரு விஞ்ஞானி எடுத்து பார்த்து படிக்கிறார். இந்த தோசை எதில் செஞ்சுக்கிறாங்க கண்டுபிடிச்சிட்டாரு? மாவில். எதில் கண்டுபிடிச்சாரு? மாவு இருக்குது. ஏன்னா அவர் மாவெல்லாம் பார்த்ததில்ல, அரிசிலாம் பார்த்ததில்ல, இப்போ தோசையை மட்டும் தான் பார்த்துக்கிறார். இவர் புது விஞ்ஞானி. எடுத்துப்போம். எதை பார்த்ததில்ல? மாவு பார்த்ததில்ல, அரிசி பார்த்ததில்ல, மண் பார்த்ததில்ல, கிரைண்டரை பார்த்ததில்ல, எதுவுமே பார்த்ததில்ல. எதை தான் இப்போ பார்க்குறாரு? ஃபஸ்ட்டு அறிவாளி தனமாக கண்டுபிடிச்சாரு. இந்த ட்ரையாக இருக்கிற தோசை ஒரு நாள் வெட்டாக இருந்துக்குது, மாவாக இருந்தது கண்டுபிடிச்சார். பெரிய பெரிய கண்டுபிடிப்பு, ரைட்டா? கண்டுபிடிச்சிருந்த அவர் பக்கத்தில் பார்த்தா இன்னொரு பரோட்டா இருந்துச்சு, அதையும் பார்த்தாரு. இது மாவா இருக்கிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்குது? பவுடராக இருந்திருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அப்புறம் சொன்னார், இது வேற மாவு, அது வேற மாவுன்னு கண்டுபிடிச்சி எல்லாம் பண்ணி ஒரே சந்தோஷம். எல்லாரும் கை தட்டிக்கினாங்க, மாற்றி மாற்றி அவார்டு கொடுத்துறாங்க. வா 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 வா, தோசை வந்து மாவில் கண்டுபிடிச்சிட்டாரு, இதை வந்து மாவில் கண்டுபிடிச்சிட்டாரு சொன்னவர் லாஸ்ட்டில் வந்து சொன்னார், இந்த தோசையும் இந்த பரோட்டாவும் இந்த டேபிள் மேலே தானாக வந்துடுச்சின்ட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? டமால்னு ஒரு சவுண்டு கட்சியா கிச்சன் ரூமில். என்ன கட்சி? டமால்னு ஒரு சவுண்டு. ஒரே நெருப்பாக இருந்துச்சு, சூடாக இருந்துச்சு. அவ்வளோதான். என்ன வந்துருச்சு? தோசை வந்துருச்சு, பரோட்டா வந்துருச்சு அப்படின்ட்டாரு. நம்மளும் கைத்தட்டி எல்லாம் மெடல்களெல்லாம் கொடுத்து எல்லாரும் சூப்பர், நல்லா பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னோம். இல்லைப்பா, இந்த தோசையும் இந்த பரோட்டாவும் டேபிள் மேலே வர்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விவசாயி இருக்கிறான். ஒரு விவசாயி கோதுமையை உருவாக்கினான், இன்னொரு விவசாயி நெல்லை உருவாக்கினான். கஷ்டப்பட்டு மூட்டையாக்கி நம்ம வீட்டுக்கு அமிச்சான். இது நடுவில் நம்ம அம்மானு ஒன்று இருந்துக்குது, அது இதெல்லாம் ஊற வச்சு அரைச்சி எல்லாம் சுட்டு வச்சுட்டு அது ஊருக்கு போயிருக்கு. வரும், ஏன்னா அந்த வீடே நம்ம அம்மா தான். இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கார். சும்மா நடுவில் பூந்து நடுவில் கேள்வி கேட்க முடியாது. ஆக விஞ்ஞானம் என்பது எப்போதும் இட் ஷுட் ஸ்டார்ட் வித் ஆரிஜின். துவக்கத்துலேருந்து வரணும். ஆனால் துவக்கத்தை பற்றி பேச மாட்டேன், பாதியிலேருந்தே பேசுவேன். அப்புறம் லாஸ்ட்டு பற்றி பேச மாட்டேன், பாதியோடு நிறுத்திப்பேன். அப்படின்னா குழப்பங்கள் இருக்கும். ஆமென். பட் த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஹேஸ் டன் அ குட் ஜாப். ஆமென். ஓகே, இன்ட்ரோடக்ஷன் முடிச்சிட்டோம். இப்போ 38ஆம் அதிகாரத்தினுடைய 38ஆம் அதிகாரத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். கர்த்தர் யோபுகிட்ட எதுலேருந்து பேசுகிறாரா? முதல் வசனத்தை வச்சுங்க, ரெடியாக பதில் சொல்லணும். எதுலேருந்து வருகிறாரு? பெருங்காற்று, வேர்ல்விண்ட். இந்த கர்த்தர் என்கிற வார்த்தைக்கு முதல் முறையாக தேவனுடைய ஸ்பெஷல் நேம் சொல்லப்பட்டிருக்குது, யாவே. எழுதிங்க, YHWH. ஹீப்ரூவில் சொல்லணும்னா யுத் ஹே வவ் ஹே. யுத் ஹே
வாவ் ஹே, யெகோவா தேவன் என்று சொல்லுகிற தேவனை 4 பேர் டெட்ரா கிராமட்டிக் என்று சொல்வார்கள். டெட்ரா என்றால் 4, யுத் ஹே வாவ் ஹே அப்படின்னு போடப்பட்டிருக்குது. ஆமென். தேவன் இவனுக்கு பதில் சொல்ல வருகிறார். இவனுடைய கேள்வி என்ன? என் கேள்விகளுக்கு தேவன் பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டான். யோபு கேட்டாரா இல்லையா? அவர் வந்தார்னா நான் அவர் கையில் கேட்பேன். எங்கேயா கேட்டாரா? 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 31ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் கேட்டார். 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொன்னார், எனக்கும் ஆண்டவருக்கு நடுவில் ஒரு மத்தியஸ்தர் இருந்தால் நலமாக இருக்கும் என்று கேட்டான். முதலாவதாக நான் அவரிடம் பேச வேண்டும் என்று சொன்னான். இரண்டாவதாக எனக்கும் அந்த சர்வ வல்லருக்கும் இடையே ஒரு மத்தியஸ்தர் இருந்தால் நலமாக இருக்கும் என்று கேட்டானோ இல்லையோ 38ஆம் அதிகாரத்தில் அவரே வந்தார், என்னிடத்தில் பேசு என்று. என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நம்ம எல்லாருமே லைஃப்பில் யாரை மீட் பண்ணலையோ இல்லையோ, நம்மை படைத்த தேவனை ஒரு நாள் மீட் பண்ண வேண்டியது இருக்கும். அவரை யாரை மிஸ் பண்ண போகிறதே இல்லை. நல்லவங்களாக இருக்கட்டும், கெட்டவங்களாக இருக்கட்டும். மரித்தோர் யாவரையும் உயிரோடு எழுப்ப போகிறார். கிறிஸ்துக்குள் மரித்தவர்களை ரகசியவர்களை எழுப்ப போகிறாரு. கிறிஸ்துக்குள் மரிக்காதவர்களை எல்லாம் அவர் எழுப்ப போகிறார். வெள்ளை சிங்காசனத்தின் போது எழுப்பி கேள்வி கேட்பார். இடை கட்டிக்கோ, ஏன் முன்னாடி நில்லு அப்படின்வார். ஆமென். ஆண்டவர் கேட்குற கேள்விக்கெலாம் யோபு போல நீதிமானாலே பதில் சொல்ல முடியலனா நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் ஆண்டவர் கேள்வி கேட்குற இடத்துல நம்ம நிற்க வேணாம். கேள்வி கேட்குற ஆண்டவரோட காலடியில் உட்காந்து நிற்கலாம். நமக்காக பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவர் வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிறார். பக்கத்தில் நமக்காக சீட் போட்டிருக்கார். நான் யோசிச்சு பார்ப்பேன், எவ்வளோ பெரிய சீட்டுன்னு தெரில. நான் நினைக்கிறேன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் ஒரு பெரிய அவ்வளோ பெரிய சீட்டாக இருக்கும். டேடி உட்காந்துப்பார், ரைட் சைடு யார் உட்காந்துப்பார்? ஜீசஸ் உட்காந்துப்பார். அந்த சைடு குழந்தைங்களாம் உருண்டுருக்கும். யார் அந்த குழந்தைங்க? நம்ம தான். ஹல்லேலூயா. நான் கேட்பேன், ஆண்டவரே உங்களது சிங்காசனமா இல்லை நாங்கள்லாம் படுத்துக்கிற பெட்டா? ஆமாம், அவ்வளோ பெரிய சிங்காசனம். வானம் அவரது சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. இன்றைக்கு பெருங்காற்றில் இருந்து அவனிடம் பேசுகிறார். இந்த பெருங்காற்றில் தேவன் பேசுவார் என்பதாக எலிஹூ சொன்னான். 37ஆம் அதிகாரம் 21லேருந்து 24 வரைக்கும். லைக் அ ஸ்ட்ராங். தேவன் யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தில் சீனாய் மலை மீது வந்தார். அவர் வரும்போது எல்லா இஸ்ரவேலர்களும் பயந்தார்கள். மோசே நீ என் கையில் பேசு, இந்த இடி முழக்கங்களின் மத்தியில் பேசுகிற தேவனுடைய சத்தம் வேண்டாம்னு பயந்தாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் படிச்சிங்கன்னா சீனாய் மலையிலிருந்து பேசினார். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 16லேருந்து 20. ஆமென். பகலிலே மேகஸ்தம்பம், மேகஸ்தம்பத்தினாலே கர்த்தர் தன்னை மூடிக்கொண்டிருந்தார். ஏன்னா அந்த ஆண்டவருடைய சத்தம், ஆண்டவருடைய கர்ஜிக்கிற சத்தம், அவருடைய பரிசுத்தம் மக்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதே தேவன் தான் பெருங்காற்றிலிருந்து பேசுகிறார். அவர் நல்ல கைத்தட்டு கர்த்தரை கொடுக்கலாமா? இன்றைக்கு அதை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு முறை நிக்கதேமு கையில் பேசும்போது இந்த காற்றை பற்றி பேசினார். 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நிக்கதேமு மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். 8ஆம் வசனத்தில் சொல்கிறார், கவனிங்க, காற்றானது, படிங்க யோவான் 3:8, தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. கவனிங்க, ஆவியில் பிறந்தவன் எவனும் அப்படியே இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆமென். பெருங்காற்றிலிருந்து பேசின தேவன் இந்த காற்றின் மகத்துவத்தை நமக்கும் கொடுத்திருக்கிறார். இது பரிசுத்த ஆவியினால் நிறைந்த மனிதர்களுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். அன்றைக்கு சீனா மலையில் தேவன் இறங்கின போது ஒரு பண்டிகை நடந்துச்சு. அந்த பண்டிகை பேர் பெந்தகோஸ்தே பண்டிகை. அன்னைக்கும் பழைய பண்டிகை அது. இயேசு இந்த பூமியில் வந்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து 40 நாள் பரமேறி போன பிறகு 50 நாள் ஒரு அதே பண்டிகை வந்துச்சு. அன்னைக்கு தான் நடந்துச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. பலத்த காற்று. லிசன் பண்றீங்களா? லிசன் பண்ணுங்க. Are you listening, child? Acts chapter 2 verses 2. Suddenly there came a sound from heaven as of a rushing mighty wind. தேவன் யோபுகையில் மட்டும் பெருங்காற்றில் பேசல பிரதர். சீனாய் மலையில் பெரும் சத்தத்தோடு பெருங்காற்றில் பேசல பிரதர். பெருங்காற்று பற்றியும் காற்று பற்றியும் நிக்கதேமு சொன்னது மாத்திரம் அல்லாதபடி அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கர்த்தர் பெருங்காற்று மூலமாகத்தான் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். எஸ், பரிசுத்த ஆவியானவரை தேவன் அனுப்பினார்.
பரிசுத்தாவியானவர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வந்தது நமக்கு நினைவு இருக்கிறது. அன்றைக்கு வந்த பரிசுத்தாவியானவர் இன்றைக்கும் நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருப்பதினால் நீங்கள் அவரை அறிவீர்கள். He is there in you. He is there with you. அவர் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருக்கிறார். He is there inside you. He is there with you. ஆமென். யோபு கிட்ட ஆண்டவர் கேள்வி கேட்க போறாரு. யோபு கிட்ட கேட்குறாரு நினச்சிக்காதீங்க, நம்ம கையில் கேட்குறதா நினச்சிட்டு நம்ம படிக்க போகிறோம். எத்தனை பேர் ரெடி சொல்லுங்க? ஆண்டவர் என் கையில் கேள்வி கேட்க போகிறாரு. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவர் என் கையில் கேள்வி கேட்க போகிறாரு. நான் யோபு போல பதில் தெரியாமல் திக்கு முக்காட போகிறேன். சொல்லுங்க, திக்கு முக்காட போகிறேன். லாஸ்ட்டில் சொல்லுங்க, லாஸ்ட்டில் எங்கள் ஆண்டவர் காலிலே வந்துட போகிறேன். ஈஸியான வழி அவரே எனக்கு கற்றுத்தர போகிறார். ஆமென். ஜாதகம் ஜோசியம்லாம் வரப்போகுது இல்லை, ரைட்டா? 77 கேள்வி. நம்பர் 1 போலாமா? எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, அறிவில்லாத வார்த்தைகளை ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? அறிவில்லாமல் பேசுகிறவன் யார்? ராணி முட்டாள். கணக்கு யாருன்னா கணக்குவாதி யாருன்னா சொன்னார்? சொல்லுங்க, ஏன் சொல்ல மாட்டீங்க? முட்டாள். சார் யாரை பார்த்து முட்டாள்ன்றீங்க? எனக்கு 2 இட்லி எவ்வளோன்னு தெரியும், 1 வடை எவ்வளோன்னு தெரியும், எங்கள் வீட்டில் நீங்கள் வர பஸ் ஃபேர் தெரியும். யாரை பார்த்து முட்டாள் சொன்னீங்க? டே உனக்கு கணக்கு ஏறல, அதனால் யார் நீ முட்டாள். எனக்கு ஹிந்தி ஏறலன்னா சொல்லிட்டாங்க, புத்து அப்படின்ட்டாங்க. எங்கள் மிஸ் என்ன சொன்னாங்க? புத்து. விஷயம் தெரியலன்னா என்ன சொல்லுவாங்க? முட்டாள். ஆண்டவர் கேட்டார், உங்கள் விஷயம் தெரியாமல் பேசுகிறேன். பிரதர் பேசணுமேன்னு பேச வேணாம், தெரிஞ்சால் பேசணும், இல்லைனா பேசுகிறவங்கலேருந்து கற்றுக்கணும். இதை நீ யோபின் புஸ்தகத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம். புருஷனை போல இடை கட்டிக்கொள். எப்படி புருஷன் எப்படி நிற்பாங்க? நல்லா ஃபிட்டாக பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு பெல்ட்லாம் கட்டிக்கிட்டு எப்படி உட்காந்துருக்காங்க? நிமிர்ந்து உட்காந்துக்கோ. உட்காந்துட்டார், ரைட்டா? கேள்வி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. நான் கேட்குறேன், நீ பதில் சொல்லு. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். God is going to challenge Job. You are ignorant. உனக்கு சப்ஜெக்ட் தெரியல. நீங்கள் எங்கே வந்துக்கிற? கேள்வி கேட்க வந்திருக்கிற. நீ கேள்வி கேட்கறதுனால அந்தகாரப்படுத்திடுற, இருக்கிறது என்ன பண்ணுற? குழப்பிடுற. சப்ஜெக்டுக்கு irrelevant-ஆக பேசுகிற. ஓகே, யூ நோ ஒன்லி half the subject. gird up your loins. உன்னுடைய இடை கட்டி கொண்டு அமரு. ஃபஸ்ட்டு கேள்வி ரெடியா? ஸ்டார்ட் பண்ணார். நீ எதில் பார்க்க? ஐயா நானா பட்டாபிராமில் இருக்கேன். சரி, அது எந்த டிஸ்ட்ரிக்டில் பார்க்குது? திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சொல்லுங்கப்பா, அது எந்த ஸ்டேட்டில் பாருக்கு? தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாடு எல்லாம் பாருக்கு? இந்தியாவில். இந்தியா எங்கே பார்க்குது? பூமியில். பூமியில் இருக்கிறியா நீ? ஆமாம். நீங்கள் யாரோ மார்ஸ்லேருந்து வந்தவங்க இல்லையே. ஜூபிட்டர், யுரானஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ, வேறு கிரகத்தில் வந்தவங்க என்ன இருக்கிறீங்களா? இல்லை, ரைட். நீ இருக்கிறல பூமி, அது ஒரு உருண்டை. என்னவா? அது ஒரு உருண்டை. இந்த உருண்டையை நான் கட்டினேன், டேடி கட்டினேன். அது உனக்கு தெரியுமா? சொல்லு. நீங்களா எப்படி பில்டிங் கட்டுறீங்க? கட்டமா இப்படி ட்ரையாங்களா கட்டுறீங்க? யாருன்னா உருண்டையாக வீடு கட்டி அந்த வீடை சுத்த விட்டுக்கினே உள்ளே உட்காந்துக்கிறீங்களா? தலை சுற்றி போய் விடுவீங்க. இன்றைக்கி அவர் பூமியை சுத்த விடலன்னா, பூமி சுற்றுது ஆனால் நமக்கு தலை சுற்றலை. பூமி சுற்றலைன்னா மரம் செடி கொடிலாம் வளராது, சீசன்ஸ் வராது. சூரியன் கிழக்கில் உதிக்குதுன்னு அன்றைக்கி தம்பிக்கு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். கிழக்குலேயே ஒரே இடத்துல உதிக்கலையாம், 4க்கு 4 மாறி மாறி உதிக்குதான். அதனால தான் பனிக்காலம் வெயில் காலம்லாம் வருதான். ஆமாம். ஆனால் சொல்கிறவங்க சொல்லுவாங்க, சூரியன் உதிக்கலையா, பூமி தான் சூரியன்கிட்ட போகுது. ஆனாலும் அந்த போகிற பூமி சூரியன்கிட்ட ஒரு நாள் வேறு 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 ஆங்கிளில் வேறு வேறு ஏரியாவில் போகிறதுனால தான் ஒரு சில நாள் கொஞ்சம் தள்ளி போகுது. அந்த காலத்தில் நமக்கு பனிக்காலம். ஒரு சில நாள் சும்மா சூரியன் கிட்ட போகுது, கொளுத்துது வெயில். ஸ்டார்ட் பண்ணலாமா? பூமியை என்ன பண்ணும்போது? பூமிக்கு கடக்கால் போடும்போது எங்கே போயிருந்தாய்? நம்ம ஸ்டைலில் சொல்லணும். என்ன போடும்போது? நான் ஒரு பெரிய கம்பெனிக்கு போயிருந்தேன். அந்த கடக்கால் போடும்போது அந்த ஓனர் உயிரோடு இருக்கிறார். அடுத்த வருஷம் அந்த ஆண்டு விழாவில் அந்த ஓனர் உயிரோடு இல்லை. ஏன்னா போடும்போதே அவருக்கு உடம்பு சரியில்லை, பிளட் கேன்சர். அடுத்த வருஷமே எழுகிறாரு, ஃபோட்டோவில் இருக்கிறாரு. வருஷம் வருஷம் அந்த கடக்கால் போடுற நாளை கொண்டாடுறாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் யார் இருந்தார்? எங்கள் ஐயா. இப்போ அவங்க ஒய்ஃபு பசங்கள்லாம் அந்த நிறுவனத்தை நடத்துகிறாங்க. ஆனால் அஸ்திபாரம் கொடுத்தாச்சு. நான் போடும்போது நீ எங்கேயே இருந்தாய். நல்லா இருக்கா? உங்களை யாராவது இருந்திருந்தீங்கன்னா இப்போ பதில் சொல்லலாம். அஸ்திபாரமா அது போடும்போது நான் தூக்க கலகத்தில் இருந்தேன்.
சரி எங்கப்பா இருந்தேன்? நான் ஒரு மரத்து மேலே இருந்து பார்த்துருந்தேன். சொல்லுங்கள். மரமே உருவாகலை, பூமி அஸ்திபார போடுமா. ஆதியிலிருந்து கேள்வி. ஆமென், ஆமென். ஆமாம், அந்த வேர்ஸ் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கே இருந்தாய்? உங்களை யாருக்காவது பதில் இருக்குதா? இல்லை. See, God is going to ask three questions, three different kinds of questions. Number one, God's creation. நான் உருவாக்கும் போது நீ எங்கே இருந்த? இப்படி தான் கேள்வி கேட்க போறார். நம்பர் 2, நான் தானடா உனக்கு எல்லாம் படி அளத்தேன். என்ன பண்ண? இன்னைக்கு காலில் எத்தனை பேருக்கு படி அளந்திருக்காரு? பிரதர், ஆக்சிஜன் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துன்னு மூக்கில் வச்சுங்க, எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க பாருங்கள். இன்னைக்கு ஃப்ரீ ஆக்சிஜன் படி அளந்துக்கிறாருப்பா. ஹல்லேலூயா. உடம்பு கிரியாட்டின் லெவல் அதிகமாகி கிட்னி ஒழுங்காக ஆப்ரேட் ஆகலாம், போய் டயாலிசிஸ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க உடம்புன்னு ஆகுதுன்னு. ஃப்ரீயாக 2 கிட்னி குட்டி குட்டியாக வச்சு உடம்பை வடிகட்டுறாரு. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் போய் பண்ணி பாருங்கள் என்ன ஆகுதுன்னு. ஃப்ரீயாக படி அளந்திருக்கிறாரா இல்லையா? இந்த உறுப்புகள் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சால் தான் இந்த உடம்புக்குள்ளே நம்ம வாழ முடியும். இல்லை அந்த உடம்பு நம்மளை ஸ்பிட் பண்ணுறோம், போயா வழியா அப்படின்னோம், போய் தான் ஆகணும். இந்த சரீரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹிஸ் ப்ராவிடென்ஷியல் கேர், அவர் தான் நமக்கு கொடுத்திருக்காரா இல்லையா? இஸ் பேலன்ஸ் இன் நேச்சர். சமுத்திரத்தை பார்த்து, சமுத்திரமே இங்கேருந்து இது வரைக்கும் வா, இதுக்கு மேலே வராது. He is restraining the forces of evil. தீய சக்திகளை நீங்களும் நானும் எதிர்க்கல, கர்த்தர் எதிர்க்கிறார். ஹல்லேலூயா. இல்லைன்னா சாத்தான் ஒரே நொடியில் அந்த ஒருத்தர் இருக்கானே அவன் கையில் சொல்லி அணுகுண்டு போட்டு மொத்த பூமியை அழிச்சிடுவான். உலகத்தில் ஒரு நாடு இருக்குது, அவங்க தொழிலே அணுகுண்டு செய்கிறது தான். நம்ம வீட்டில் பட்டாசு தொழிற்சாலை வச்சுக்கிற மாதிரி அவனை வச்சு முடிச்சிடுவான். எல்லாரையும் அடக்கி கர்த்தர் நம்மை வாழ வைத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. We should know the fundamental creation. நமக்கு தெரிய வேண்டும். ஃபர்ஸ்ட் கேள்வியிலே ஜோபு க்ளீன் போல்டு, ஃபர்ஸ்ட் பால்லே என்னதான் என்னப்பா சொல்லுங்க, அதை ஸ்டெம்பெல்லாம் என்ன பண்ணிச்சு, எகிரிச்சு. சிரிக்கிறீங்களா? நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணி தான் நம்ம தான் பேட்ஸ்மேன் அனுப்பணும். யோபு அவரது அவுட், ஆனால் யார் அவுட்டு? நம்மளும் அவுட்டு. சரின்னு ஸ்டம்பெல்லாம் நட்டு நம்ம போய் நின்னாலும் இதே பாலுக்கு நம்ம என்ன தான் அவுட்டு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேர் வேர் யூ? வேர் யூ தேர்? லேவி, வேர் யூ தேர்? ஆண்டவர் பூமியை படைக்கும் போது நீ இருந்தியா? பையன் இருந்தான்றான். இவன் மட்டும் தான் இங்கே கரெக்டான பதில் சொல்கிறான். வேர் யூ தேர்? திரும்ப இருந்தேன்னு தான் சொல்கிறான். பூமியை படைக்கும் போதுடா இல்லைன்றான். See, the essence of science is observation. ஞானிகள், விஞ்ஞானிகள் முதல்ல போய் பார்ப்பாங்க. அப்சர்வேஷன். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, டாக்டர் உங்களை என்ன பண்ணுறாரு? பார்க்குறாரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க, அவர் உங்களை பார்க்குறாரு. ரெண்டாவது எல்லா வகையிலும் பார்க்கணும். பேஷண்ட்டையும் பார்க்கணும், பேஷண்ட்டோட காசையும் பார்க்கணும், எல்லாத்தையும் அவர் அப்சர்வ் பண்ணுறாரு. நீங்களும் அப்சர்வ் பண்ணுறீங்க. இல்லை நம்ம தாக்கு பிடிப்போமா, இல்லை பேசாமல் கவர்மெண்ட்டுக்கே போயிடலாமான்னு பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் தான் கிளினிக்கல் சயின்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணுறாரு. See, the essence of science is observation. It requires actual measurement. சரியான மெஷர்மெண்ட், அரைகுறை கிடையாது. ஜொரோன்னு தெர்மோமீட்டர் வாயில் வைக்கிறாங்க, அது வேலையை செய்யல, உடனே நர்ஸ் ஒரு நம்பர் எழுதுவாங்களா? என்ன ஆகும்? We need actual measurement. யோபு, நீ எக்கச்சக்கமாக கேள்வி கேட்டிருக்க. பூமியை நான் படைச்சதை இப்போ நான் மெஷர் பண்ணியிருக்கியா? எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கியா? உன்னோட கணிப்பு சரியா? ஆண்டவரை கேள்வி கேட்கிறவர்களே, காலையில் ஆண்டவரே நீ என்னையா படைச்ச, என்னையா அப்படி வச்ச, என்னையா இந்த ஊரில் வச்ச, இந்த அம்மா வயிற்றில் படைக்க வச்ச என்றெல்லாம் கேள்வி கேட்கிறவர்களே, உன்னுடைய கணிப்பு சரியா? ஹல்லேலூயா. இன்றைக்கும் மனிதர்களுடைய 99% கணிப்புகள் தவறாய் போய் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. Our basic assumptions of science is uniformitarianism. சீரான தன்மை உள்ளதாகத்தான் இருக்க வேண்டும், ஆனால் செய்ய முடியலையே. நம்முடைய சோலார் சிஸ்டம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமி தனி இல்லை. பூமிக்கு ஒரு தம்பி இருக்கிறான், பூமிக்கு ஒரு அண்ணன் இருக்கான், இப்படி வச்சுப்போம். தம்பி யாரு? வீனஸ். சின்ன தம்பி யாரு? மெர்க்குரி. அண்ணன் யாரு? மார்ஸ். அப்படியே போனோம்னா ஒரு 9 கிரகம் இருக்குது. இந்த 9வது ஒரு சொந்தக்காரன் தான் காணாமல் போயிட்டான், அவன் பேர் ப்ளூட்டோ. இதுதான் நம்முடைய சோலார் சிஸ்டம். இதுக்கு ஒரு தலைவர் இருக்கார், அவர் பேர் என்ன பேர்? சூரியன்.
நம்மள பூமியை சுற்றி ஒரு குட்டி ஒப்புக்கோ சப்பா சுத்துது, அது பேர் நிலா. இது பூமியின் குடும்பம், சோலார் சிஸ்டம். ஹல்லேலூயா. இந்த சோலார் சிஸ்டம்ல நிறைய டேஞ்சபிள் எவிடன்ஸ் இருக்கிறது, நம்பத்தக்கதான உறுதியான எவிடன்ஸ் இருக்கு. என்னயா அது எவிடன்ஸ்? நேர்மறையா நம்ம நினைச்ச மாதிரி நிறைய நடக்கிறது இல்லையா? இந்த ட்ரெயின் ஹிந்து காலேஜில் துவங்கி சென்ட்ரல் போகணும் நமக்கு கரெக்டாக தெரியும். நடுவில் அப்படி சோழிங்கநல்லூருக்கா போயிட்டு வரோன்னு நமக்கு தெரியாது, ஏன்னா போவாது. அந்த மாதிரி இல்லை. தேர் ஆர் லாட் ஆஃப் நான் லீனியாரிட்டிஸ். இப்படி தான் நடக்கணும்னு நம்ம நினைக்கிறதுல சில இடத்துல இப்படி தான் நடக்காம மாற்றி டக்குன்னு நடக்குது. அதான் விஞ்ஞானிகள் புரியவில்லை. பூமியை படைக்கும் போது எங்கே இருந்தான்ற கேள்வி இன்னும் கண்டினியூ ஆகிடுது. ஹல்லேலூயா. பஃபட்டிங், பக்கத்துக்கு பக்கம் முரட்டுத்தனமான மாற்றங்கள். ஆமென். எல்லாமே நம்முடைய ப்ரீ அசம்ஷன்ஸ். இப்படி தான் வந்துச்சு இல்லை, மனுஷன் குரங்குலேருந்து தான் வந்தான், குரங்கு எங்கேருந்து வந்துச்சு, அது எலியிலேருந்து தான் வந்துச்சு, எலி எங்கேருந்து வந்துச்சு, வானத்துலேருந்து ஒரு கல் வந்துச்சு, அந்த கல்லில் ஒரு குட்டி ஊர்க்கா மாதிரி ஒரு கிருமி ஒட்டிக்கிச்சு, அந்த கிருமி இங்கே வந்து அந்த கிருமி இன்னொரு கிருமியை கல்யாணம் பண்ணி அப்புறம் அந்த 2 கிருமிக்கு குழந்தை பிறந்து அது இன்னொன்று கல்யாணம் பண்ணி அப்படியே எப்படின்லாம் கேட்காதீங்க. அப்படி தான் எல்லாம் வந்து இருக்குது என்று சொல்லுகிறவனே, there is serious doubt in your thinking. Are you starting from the beginning? Are you going to lead us to the end? Amen. Hallelujah. Every naturalistic view, இயற்கையான முறைமையில் பார்த்தாலும் நமக்கு புரியாத புதிர்கள் தான். pantheistic view, இறை நம்பிக்கையோடு பார்த்தாலும் விஞ்ஞானத்துக்கும் நமக்கும் முரண்பாடுகள் இருக்கிறது. Hallelujah. Amen. Today's law of the present has got casuality, conservation and entropy. என்ட்ரோபினா என்ன? ஆர்டராக இருக்கிறது டிஸார்டர் ஆகிடுது. இன்றைக்கி இந்த சபையை நல்லா கூட்டி க்ளீன் பண்ணி எல்லாம் பர்ஃபெக்டாக வச்சுருக்கீங்க, ஒரு மாதம் யாரும் இங்கே வரல, எவ்வளோ டிஸார்டர் நடக்கும்? நடக்குமா நடக்காதா? உங்கள் பைக்கு பக்கா புது பைக் வாங்கி வச்சுக்கிறீங்க, ஒரு வருஷம் தொடலை, டிஸார்டர் நடக்குமா நடக்காதா? நடக்கும். There is entropy still going on. ஒவ்வொரு நாளும் காலையில் கர்த்தர் பூமியை க்ளீன் பண்ணுறாரு பிரதர், ஆனால் தான் ஜில்லுன்னு காற்று வருது, நீங்களும் நானுமா க்ளீன் பண்ணுறோம். ஹல்லேலூயா. யா. அண்டவியல் நிபுணர்கள், காஸ்மாலஜிஸ்ட், அவங்களுக்கு புரியாத புதிர்கள் நிறைய இருக்கிறது. வாட் ஆர் திஸ் காஸ்மாலஜிஸ்ட் சேயிங்? அண்டவியல் நிபுணர்கள் எது வானத்தை பார்த்துருக்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கவனிங்க, பட்டாசே இல்லை, பட்டாசே வாங்கி வரல, ஆனால் ஆட்டம் பாம், என்ன பாம்பு அது? லட்சுமி வெடி வெடிச்சிச்சுன்றாங்க. நான் இல்லையா, எதுவுமே இல்லை ஆனால் வெடிச்சிச்சு. நான் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் தேர் வாஸ் நத்திங், தென் இட் எக்ஸ்ப்ளோடட். இதுதான் பிக் பேங் தியரி. ஒன்றுமே இல்லை ஆனால் என்ன பண்ணிச்சு? வெடிச்சிச்சு. ரைட். ஒன்றுமே இல்லை, நீ வெடிச்சிச்சின்னும் போது நீ ஓரம் போப்பா, நாங்கள் அடுத்த ஆளுகளை பேசிக்கிறோம் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? யாரா பட்டாசு வாங்கினது வச்சு இது வெடிக்க கேட்பீங்களா? இல்லை ஒருத்தன் ஒன்றுமே இல்லை வெடிச்சிச்சின்னு அவனு சொல்கிறத கேட்பீங்களா? சொல்லுங்கள் பிரதர். ஒரு இடத்துல டமால்னு பட்டாசு வெடிக்குது, கூப்பிட்டு கேட்குறீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க வெடிச்சிச்சின்றான், அவங்களே பேசின்னு இருப்பீங்களா? இன்னும் கொஞ்சம் டீப்பாக போவீங்களா? ஆமாம், இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனோன்னா நீங்கள் பைபிள் படிக்கணும். ஒன்றுமே இல்லை வெடிச்சிச்சுன்னா அவர் சொல்கிறத கேட்டு அங்கேருந்து படிச்சுன்னு வரலாம். முடியுன்றீங்க, ரிசர்ச் முடியாது. No one has ever solved the problem of origins. முழுமையாக ஆரிஜின், படைப்பு என்பதை மனிதன் சால்வ் பண்ணவே இல்லை. Because they don't know the design of origin. Amen. இந்த சட்டையில் எத்தனை பட்டன் இருக்குது, எத்தனை ஹூக் இருக்குது, எவ்வளோ தையெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இந்த சட்டை எப்படி உருவாச்சுன்னு கண்டுபிடிக்கல. They don't know the origin of design. They cannot explain the origin of information. அவங்களா ஒன்று நினச்சிக்கிறாங்க, ஆனால் வேதியம் துவக்கத்திலிருந்து எல்லாவற்றையும் நமக்கு சொல்லி கொண்டுக்குது. If you want to know how it began, you should get information from a good source. என்ன பண்ணோம்? குட் சோர்ஸ். எப்படி பண்ணோன்றதை படிக்கிறதுக்கு ஒரு சோர்ஸ் யாராவது சொல்லி தரணும். ஒரு நல்ல மேஸ்திரி வீடு கட்டுறாரு, எப்படிங்க கட்டினீங்க? நானே கட்டினேன் நான் சொல்லுவார்? இல்லை, ஒருத்தர் கையில் வேலைக்கு போனால் அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அவர் கையில் கேட்டோம், அவர் கையில் கேட்டோம்னா யாரோ ஒரு சோர்ஸ் சொல்லி கொடுக்குறது போல். இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்தினதற்கு நான் தாண்டா சோர்ஸு என்று யோபுவை பார்த்து கேட்கிற கேள்விதான் அது. நான் பூமியை அஸ்திபாரப்படுக்கிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளி ஆனால் அதை அறிவி. அவன் அல்லையா? நம்மளாம் எங்கே இருந்தோம் யோசிச்சு பாருங்க. வேர் வி when the creation was there.
நான் ஒரு கார்பெண்டரை பார்க்க போனேன். அந்த கார்பெண்டர் ஒரு அருமையான டேபிள் செஞ்சு வச்சுருந்தார். சூப்பராக இருக்குங்க ஐயா அப்படின்னு. போன மாதம் தான் செஞ்சு முடித்தேன் அப்படின்னாரு. நல்லா இருக்கு அப்படின்னா. அப்புறம் பேசிகிட்டே இருக்கும்போது என்கிட்ட ஒரு நோட் எடுத்து காட்டினார். அந்த நோட்டில் இந்த டேபிளோட வரைபடம் இருந்துச்சு. இந்த டேபிளோட படம். இது எப்போங்க? இதுவா 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வரைஞ்சி வச்சேன். செய்யறதுக்கு நேரம் இல்லை, இந்த மாதம் தான் செஞ்சேன். ஆண்டவர் இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்துறதுக்கு முன்பதாக, நம்ம வாழறதுக்கு இந்த வீடு பூமியை படைப்பதற்கு முன்பாக அவர் நினைவில் நம்மை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. நீ எங்கே இருந்தான்னு கேட்டிருந்தா நான் யோபா இருந்தால் சொல்லியிருப்பேன், சாமி நான் உனக்குள்ளே தான் சாமி இருந்தேன். ஹல்லேலூயா. எங்கே இருந்தேன்? உங்களுக்குள்ளே இருந்தேன். நீங்கள் தான் என்னை டிசைன் பண்ணி அம்மா வயிற்றில் என்ன உருவாக்கியிருக்கீங்க, எனக்கு இந்த பூமியில் வாழ வச்சுருக்கீங்க, நன்றி சாமின்னு சொல்லியிருப்பேன். அன்றைக்கி நீங்களும் நான் என்ன சொல்ல போகிறோம்? இஸ் யுவர் ப்ராப்ளம் சால்வ். பூமியை அஸ்திபாரப்படுத்தும் போது நீ எங்கேயே இருந்தாயினா சொல்லலாம், டேடி நான் உங்களுக்குள்ளே இருந்தேன். சகலமும் அவர் மூலமாயும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டதான். மகனே, காலையில் அமர்ந்து கொண்டிருக்கிற மகனே, மகளே, என் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, நீங்கள் உலகத்திற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல, உலகத்தில் படைக்கப்பட்டவர்கள். உலகத்திற்கு சேவை செய்யும்படியாக படைக்கப்பட்டவர்கள் அல்ல, இந்த உலகத்தை படைத்தவருக்கு சேவை செய்யும்படியாக படைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் உலகத்துக்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல, உலகம் உங்களுக்காக படைக்கப்பட்டது. மகனே, இந்த வீட்டுக்காக உன்னை பெத்தன்னு அம்மா அப்பா சொல்ல மாட்டாங்க, உன்னை பெத்ததுக்காக இந்த வீடு கட்டினேன்னு சொல்லுவாங்க. நாம் இந்த உலகத்துக்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல. சொல்லுங்க பிள்ளைங்களா, உலகம் எனக்காக உருவாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. 5th verse பார்த்தீங்களா? அதற்கு அளவு குறித்தவர் யார்? இந்த சனிக்கிழமை நாளைக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. எங்கள் அம்மா அப்பா சொல்லிட்டாங்க, காலையில் 7 மணிக்கெலாம் வந்துடணும். டேப் யார் பிடிக்கணும்? நீ தான் பிடிக்கணும். இங்கே போயிட்டேன் அங்கே போயிட்டேன் ஓஎம்ஆர் போயிட்டேன்லாம் சொல்லக்கூடாது. அது என்றைக்கு வச்சுக்கோ? ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கோ. இப்போ புரியுதாயா? நம்ம ஞாயிற்றுக்கிழமை போகிறோம் வச்சுக்கோ. ஏன் அளவு குறிக்கணும், நூல் போடணும். போட்டவர் யார்? நீ தான் சொல்கிறா தம்பி. இவர் தானே சொன்னார், ஆண்டவர் பூமியை படைச்சார்ல, அப்போ நூல் போட்டார்ல, போடும்போது நீ இருந்தியா? நீ டேப் பிடிச்சியா? அலர்ட் ஆகிட்டான். ஸ்கூல் லீவ் போட்டு வந்தாலும் இப்போ அலர்ட் ஆகிட்டான். நான் இல்லை, நான் படைக்கல, நூல் நான் போடல. கரெக்டு தான். ஆமென். ஒரு பையன், 2 பேர் அண்ணன் தம்பி ரொம்ப வாழா இருந்தாங்களா, ரொம்ப ரொம்ப வாழ். அவனுங்களை அடக்கவே முடியல. ஒரு நாள் அந்த வீட்டுக்கு பாஸ்டர் வந்தார். அந்த பாஸ்டர் கையில் சொன்னாங்க, பாஸ்டர் இந்த 2 பசங்க அண்ணன் தம்பி மோசமானவங்களாக இருக்கிறானுங்க, ஸ்கூலுக்கு போகும்போதும் சண்டை, வீட்லேயும் சண்டை, ஒரே கலாட்டா, என்ன பண்ணுறதுனே தெரில பாஸ்டர். அப்படின் போது பாஸ்டர் அவனுங்களுக்காக ப்ரே பண்ணி அவனுங்களோட பேச்சு கொடுக்கணும்னு ஒரு கேள்வி தான் கேட்டார். ஆண்டவர் எங்கே தெரியுமா அப்படின்னாரு. ஆண்டவர் எங்கே இருக்கிறார் தெரியுமான்னு. அவனுங்க மூச்சானுங்க, நடாப்பா திரும்பி திரும்பி கேட்குறாரு. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆண்டவர் உன்னை பார்த்துருக்கிறாரு நீ பண்ணுறதெல்லாம் அப்படின்றது. ஆண்டவர் எங்கே இருக்கிறார் தெரியுமாண்ணா, ஆண்டவர் எங்கே இருக்கிறார் தெரியுமாண்ணா அப்படின் போது பாஸ்டரை பார்க்குறதுட்டு ஒருத்தன் பார்த்துக்கிட்டான். ஒருத்தன் இன்னொருத்தனை கிள்றான். அவரையும் நீ தூக்கின்னு போயிட்டியா, எங்கே நான் ஒழிச்சு வச்சிட்டியா? அவன் சொல்கிறான், நான் தூக்கலை, நீ தாண்டா அதெல்லாம் தூக்குறவன். அவனுக்குள்ளே பேசினானுங்க. அப்படியே பாஸ்டர் கேள்வி கேட்டுன்னு இருக்கும்போதே எஸ்கேப் ஆகி ஓட்டானுங்க. லாஸ்ட்டில் தேடி கண்டுபிடிச்சின்னு வந்ததை சொன்னாங்க. ஏமா எதுக்கானாலும் நீ என்ன சொல்கிற அவனை சொல்கிற. இப்போ ஒரு பாஸ்டர் வேறு வந்து ஆண்டவரை எங்கேக்கிறாருன்னு கேட்டால் நாங்கள் சத்தியமாக எடுத்துன்னு போல தாயே, இந்த பிரச்சனைக்கு நாங்கள் இல்லவே இல்லை. ஆண்டவர் எங்கேக்கிறாருன்னு எனக்கு தெரியாது, சத்தியமாக தெரியாது. அவர்கிட்ட போய் சொல்லு. அவன் அவனுக்கு தெரிஞ்சதை அவன் சொல்கிறான், உண்மையாக இருக்கான். இப்போ சொல்லுங்க, நூல் போட்டவர் யார்? யாருன்னா ஒரு பெருமை உள்ள மக்கள் அப்படியே ஒரு பந்தா பண்ணுறாங்கன்னா, ஆண்டவர் அந்த நூல் போட்டார்ல, அப்போ என்ன கூப்பிட்டார், நான் தான் ஸ்பிரிட்டில் ஆவியில் போய் நூல் பிடிச்சேன்னு நான் கதை விடலாம். இல்லை, சத்தியமாக நம்முடைய மெமரியில் அது இல்லை. ஏன்னா நம்மளே அவர் மெமரியில் தான் இருந்தோம். நம்ம பிரெயின் அப்போ இல்லை, அவரோட நினைவுகளில் நம்ம இருந்தோம் இல்லை. அல்லேலூயா. நம்ம என்ன நம்ம பதில் சொல்லலாம், ஆண்டவரே அது போட்டவர் யாருன்னு நீர் அறிவீர். பேதுருவை பார்த்து கேட்கும்போது, பேதுருவே யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்னில் அன்பாக இருக்கிறாயா என்று கேட்கும்போது பேதுரு என்ன சொன்னார், கர்த்தாவே நீர் அதை அறிவீர்.
ஆமென். இந்த சாப்டர் ஃபுல்லாக நம்ம தியானிக்க முடியாது, பிரேக் பண்ணி தான் தியானிக்க போகிறோம். ரேமாக்கு ரெடி ஆகிக்குங்க. ஹல்லேலூயா. அண்ணா சொல்லிட்டாரு, நீர் அதை அறிவீர் அவர் சொன்னார். இன்னைக்கு யோபுக்கு இது எத்தனாவது கேள்வி? ஐயா, நான் பூமியை அஸ்திபாரப்படுத்தும் போது நீ எங்கே இருந்தால், நீ அறிவானால் அதை என்னிடத்தில் கேள். ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி தான், அதற்கு அளவு குறித்தவர் யார்? மூணாவது, அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது? எப்படி போடுறோம் நம்ம பேஸ்மெண்ட்டு? என்னப்பா கடைக்கால் போட போயிருக்கியா இல்லையா? மூளையில் என்ன பண்ணுவாங்க? பள்ளம் தோண்டுவாங்க. பள்ளம் தோண்டிட்டு உள்ள என்ன பண்ணுவாங்க? உள்ள என்ன போடுவாங்க சொல்லுங்க, சொல்லுப்பா. நான் எடுத்ததும் சொல்லியா? இல்லை, எனக்கு என்னமோ இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு தோணுது. அடியில் கொஞ்சம் கருங்கல்லாம் போட்டு, அதுக்கு மேலே மணல் கொஞ்சம் போட்டு, அதுக்கு மேலே சின்ன ஜெல்லிலாம் போட்டு, அதுக்கு மேலே கலவை போட்டு, அதுக்கு மேலே கல் வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா இப்போல்லாம் டெக்னாலஜி வந்துருச்சு, பீம் தான் எழுப்புறாங்க. இந்த கடைக்கால்ன்றது நம்முடைய செங்கல் வைக்கிறது நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்கு தான். மற்றபடி எதுலேருந்து வரும்? கீழே பீம்லேருந்தே வந்துடும். இப்போ ஆதாரங்கள் பூமியோட உருண்டுதே, இதை எது மேலே வச்சுக்கிறார்? எனக்குள்ள ஒரு எண்ணம், ஸ்கூலுக்கு பிரின்சிபால் டேபிள் மேலே போனது அங்கே ஒரு குளோப் இருக்கும், பார்த்துக்கிறீங்களா? பூமி 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 உருண்டை இருக்கும். அது எதில் இருக்கும்? ஒரு ஸ்டாண்டு வச்சு சைடில் ஒரு அது மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். அப்போ நான் யோசிப்பேன், ஆண்டவர் இது மாதிரி ஒரு செட்டப் வச்சு தான் பூமி என்ன பண்ணியிருக்காரு, சுத்த விட்டுருக்காருன்னு எங்கள் ஜாகிரஃபி மேடம் கையில் கேட்டால், அப்படிலாம் இல்லைடா அப்படின்னா. அப்படிலாம் இல்லையா? அப்போ எங்கன்னா உருண்டு போயிடுச்சுன்னா எப்படி? உருளாதுடா, உருளடா. அப்போ நான் அந்த சின்ன பையன், அவங்களும் கிறிஸ்டியன் கிடையாது, உருளாதுடா, பயப்படாதுடா, இதுலையா இருக்கிறோம். அப்புறம் எனக்குள்ளே என்ன, பூமியில் மண்ணுக்குள்ளே நம்ம இருக்கிறோன்னு. அப்புறம் சொன்ன, மண்ணுக்குள்ளே இல்லைடா, மேலே தாங்கிறேன் மிஸ். அப்போ இப்படி சுற்றி கீழே வரும்போது நம்ம ஊண்டோம்னா உழமாட்டடா. புரியல? பூமி உருண்டை மேலே நம்ம இப்படி உட்காந்துருக்குறோம். இந்த பக்கம் திரும்பினா நம்ம கீழே தானே ஊற்றிடணும், ஊற்றாது. பூமியோட புவியீர்ப்பு சக்தி அவ்வளோ ஸ்ட்ராங்காக சும்மா இழுத்து பிடிச்சிருக்குது, உறிஞ்சி வச்சிருக்குது. இதை விட்டு நீங்கள் வெளியே போனோன்னா போகவே முடியாது. தலைக்கீழெல்லாம் இருக்கிறோம், தலைக்கீழே இல்லைடான்ற மாதிரி அழகாக பூமி மாதான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு மாதா போல் நம்மளை காப்பாற்றுது. ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் ஆதாரங்கள் மேலே கர்த்தர் போட வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதன் கோடி கல்லை வைத்தவர் யார்? Who has laid the cornerstone? கடைசி கல்லை வைத்தவர் யார்? ஆறாவது கேள்வி. இன்றைக்கும் தேவஜனமே, we do not understand the fabric of space. ரேமாக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கங்கப்பா. we do not understand the fabric of space. என்னங்க பாருங்க, மேலே ஒரு ஃபால்ஸ் சீலிங் இருக்குது. இது எதில் போட்டுக்குது தெரிஞ்சவங்க பட்டுன்னு சொல்லுங்க. ஆனாப்பா பிஓபி, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இப்படி இதில் தொங்குது. மேலே போனீங்கன்னா மெலீஸ் இரும்பு தகடுகளை வச்சு சீலிங்கில் குத்தி போட்டிருக்காங்க. போட்டு இரும்புலாம் போட்டு அதுக்கு மேலே இதை வச்சு ட்ரில் பண்ணி ஏற்றுறாங்க. ஏற்றிட்டு பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. இது என்னதுங்க? பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். மாவு கட்டு போடுற அந்த மாவு, சுண்ணாம்பு மாவு. அதுக்கு மேலே போனீங்கன்னா தளம் இருக்குது, ரைட்டா? தளம் இதில் போட்டாங்க, நீங்கள் சொல்லுங்கள், சிமெண்ட்டு, ஜெல்லி, கம்பி. அதுபோல் வானத்தை பார்க்குறீங்களே, எதை பார்க்குறீங்க சொல்லுங்க? வானத்தை பார்க்குறீங்களே, அதோட ஃபேப்ரிக் என்னன்னு நமக்கு தெரியாது. யூ டோன்ட் நோ வாட் மெட்டீரியல் இட் இஸ் பீன் மேட். அது எந்த துணியில் செஞ்சுக்கிறாருன்னு தெரில. காட்டனா, பாலிஸ்டரா, வேறு எதனா மெட்டீரியல் சொல்லுங்கம்மா. காட்டனா, பாலிஸ்டரா, அப்புறம் நைலானா, லினனா, உள்ளனா, எந்த ஃபேப்ரிக்லாம் செஞ்சுருக்காருன்னு தெரில பிரதர். அந்த காலத்தில் ஜனங்க நினச்சாங்க வானத்தில் ஒரு பெரிய துணி பறக்குதுன்னு, ஏரோப்ளைனில் போகும்போது இடிச்சிக்கோன்னு. எவ்வளோ தூரம் போனாலும் அந்த துணிக்கிட்ட போகவே முடியல. ஆனால் இருக்குதான், போகவே முடியாது, தெரியுங்களா? கர்த்தருடைய மகத்துவத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். இதை படிக்கும்போது என் தேவனை பற்றின ஒரு பிரமிப்பு என் மனதை சூழ்ந்தது. அப்பா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள்பா. உங்கள் மூளையில் ஒரு உங்கள் ஞானத்தில் ஒரு துளி கூட எனக்கு இல்லை. நான் போய் உங்களை ரொம்ப கேள்வி கேட்டேனப்பா, சாரிப்பான்னு சொல்கிற அளவு தான் நான் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறேன். வாட் இஸ் த ஃபேப்ரிக் ஆஃப் தி ஸ்பேஸ்? அண்ட சராசரம் பிஓபியா, இரும்பா, செல்லியா? அப்படின்னு தான் ஏரோப்ளைனில் போகும்போது இடிச்சுப்போமே, இல்லை. ஆனால் இருக்குது. சூரியன் கையிலேருந்து வருகிற கொடிய கதிர்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றுதுப்பா.
இன்ஃப்ராரெட் ரேஸ் நம்மளை தொடாம நம்ம மேல அதிக சூடு வராம காப்பாத்துது. அல்ட்ரா வயலட் ரேஸ்னு ஒன்று இருக்குது, அதை ஓசோன் லேயர்லேயே சுற்றி வச்சுக்கிறார். O3 ஓசோன் லேயர், ஒரு லேயர் போட்டுக்கிறார். என்ன ஃபேப்ரிக் நம்ம இப்போ தான் படிச்சிருக்கிறோம், ஆனால் எந்த அளவுக்கு ஆப்ரேட் ஆகுதுன்னா எப்படி படைச்சார்லாம் நமக்கு தரல. இன்னைக்கு விஞ்ஞானிங்க அந்த ஓட்டையை அடைக்கலான்னு பார்க்குறாங்க, அதெல்லாம் முடியல. ஹல்லேலூயா. வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் மேட்டர்? என்ன வஸ்துல போட்டிருக்காருன்னு தெரியல. இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், டெக்னாலஜிக்கலி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பூமியே எதில் அஸ்திபாரம் போட்டாருன்னு தெரியலப்பா. நம்ம பில்டிங் பார்த்துருக்கோம், எதெல்லாம் அஸ்திபாரம் போட்டிருப்பாங்க. எங்கள் தாத்தா பாட்டி வாழ்ந்த காலத்தில் மண் சோறு, அந்த வீடு எப்போ எதில் இருக்குது? மண். கட்டை வீடு பார்த்துக்கிறேன், அது எது? கட்டை. போட் ஹவுஸ் பார்த்துக்கிறேன், போட்டில் பண்ணியிருப்பாங்க. மர வீடு பார்த்துக்கிறோம், மரத்தில் பண்ணியிருப்பாங்க. தகுடுலே தகுடு வீடு பண்ணியிருக்காங்க. கண்டெய்னர் பார்க்குறோம், இரும்புலேயே ஒரு வீடு கட்டுறாங்க கண்டெய்னரில். எதில் பூமி அஸ்திபாரம் படுத்தினார்? நிறைய இரும்பு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வருது இல்லை? தெரிஞ்சால் அவங்க இப்படி கூட அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். எங்கள் இருமுல தான் கர்த்தர் பூமியை அஸ்திபாரப்படுத்தியிருக்கிறார், வாங்கிக்கங்கன்னு போடலாம், வேண்டாம். ஆனால் சத்தியமாக நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. நெக்ஸ்ட், ஸ்பேஸ் டைம். இப்போ என்ன டைம் ஆகுது? 10:33. விண்வெளியில் என்ன நேரம் நமக்கு தெரில, அதுக்கு நேரமே இல்லை. நமக்கு நேரம்னா பகல் இரவு. அவர் படைச்சார், பகலை ஆள சூரியன், இரவை ஆள சந்திரன். விண்வெளியை எதுவும் ஆளல. ஸ்பேஸ் டைம் என்னன்னு நமக்கு தெரில. டைம் ஆல்டர் ஆகுது. ஆமென். பக்கத்தில் உள்ள ஒரு நம்ம சூரியன் பக்கத்தில் உள்ள நட்சத்திரம் ஆல்ஃபா செஞ்சுரி, அது பேர். அந்த ஆல்ஃபா செஞ்சுரியை ஒரு ஆள் மின்னல் வேகத்தில் போனால் 18 வருஷத்தில் போகலாமா? எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம்? ரெட்டை புள்ள பிறந்து ஒரு புள்ளைய ஸ்பேஸ் கிராஃப்டில் போட்டு விண்வெளிக்கு போகிற அந்த வாகனத்தில் போட்டு ஒரு புள்ளைய எங்கே வச்சுக்கிட்டு இவன் கையிலையும் ஒரு வாட்சி அவன் கையிலையும் ஒரு வாட்சி கட்டி விட்டோம்னா இவன் மின்னல் வேகத்தில் போயிட்டு வரான்னு வைப்போம். 9 வருஷத்தில் போகலாமா? சாரி, மின்னல் வேகத்தில். பாதி மின்னல் வேகத்தில் ஒரு ஏரோப்ளைனில் போட்டு ஸ்பேஸ் விமானத்தில் அனுப்பிட்டு அவனை திருப்பி வர வச்சா என்ன பண்ணா? திருப்பி அவங்கள ஒரு கிளாக் இருக்குது, இவங்கள ஒரு கிளாக் இருக்குது. போயிட்டு வந்தால் போகிறவன் திரும்பி இங்கே வந்தான்னா இங்கே இருக்கிறவனோட 2.5 வயசு என்னமோ வயசு கம்மியாக வந்து சேருவானா. நம்ம பண்ணல, அவன் வாட்சி அவன் டைம் காட்டுது. இவன் நம்ம ஊர் டைமிங் ஃபாலோ பண்ணுப்பான், போகிறவன் அதே வாட்ச் தான், இந்த டைம் தான் ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புறீங்க. we don't know the space time. அப்பா நம்மளை சுற்றி ஆண்டவர் இருக்கிறாருன்னு காட்டும்போது கண்ணை மூடிக்குது, பூமி இருண்டு இருக்குன்னு சொல்லாதீங்க. தேவன் வாழ்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்களால் அல்ல, சொந்த கண்களால் காண்பேன் என்று சொன்ன யோபுவின் ஜபம் உண்மைதான். உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உன் தேவனை தரிசிக்கும்படியாக வந்திருக்கிறார். உன்னை சுற்றி நடக்கிற பிரச்சனைகள் பிரம்மாண்டம் அல்ல, உன்னை சுற்றிலும் நின்று இந்த பிரச்சனைகள் மத்தியிலும் உன்னை வாழ வைக்கிறாரே, அவர்தான் பிரம்மாண்டம். நாம் எழுந்து நிற்க போகிறோம், கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். கர்த்தரை போல தெய்வம் இந்த உலகத்தில் வேறொரு கர்த்தரை போல அதிசயம் செய்கிறவர் இந்த பூமியில வேறொரு கர்த்தரை போல அது அற்புதங்கள் அதிசயம் ரூபான தேவன் இந்த உலகத்துல யாரும் இல்லை. அவன் அண்ட சராசரங்களை பார்த்து இத்தனை காரியங்களை பார்த்தோம். ஆண்டவரை போல ஒருவரும் இல்லையா? தாழ்த்தி பணிவதை தவிர ஆண்டு சமூகத்துல பாடலை பாடி கர்த்தரை ஆராதனை செய்யலாமா? கர்த்தாவே எஸ் தேவர்களில் உமக்கு பானவையா, வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவையா. கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவையா, வானத்திலும்
பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? சேர்ந்து சொல்லாம உமக்கொப்பானவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றி. நீ நல்லவர் சர்வ வல்லவர் இன்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் இன்றும் வாக்கு மாறல. சென்சல உமக்கொப்பானவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்பொழுதும் யோபு 38ஆம் அதிகாரத்தில் எங்களோடு உம்முடைய வல்லமையான வார்த்தைகள் வெளிப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. இப்பொழுதும் ஆண்டவரே, உடைய தெய்வ சித்தம் எங்கள் மத்தியில் வார்த்தைகளாக வெளிப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை முற்றிலும் ஆண்டவரை ஆளுகை செய்யும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்து பலப்படுத்த போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. சகல துதி கன மகிமையும் ஒருவருக்கே ஏறடிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். யோபு 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மற்றும் 2ஆம் 3ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இப்போதும் புருஷனை போல் இடைக்கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் நாம் படிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய தேவன் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு பிரதியுத்தரமாக அவருக்கு பதிலளிக்கிறவராய் காணப்படுகிறார். ஏனென்றால் அதற்கு முன்பாக நாம் பார்க்க போனால் அவர்கள் அறிவில்லாத வார்த்தைகளினால அவருடைய ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிறார்களாக காணப்படுகிறார்கள் என்று இந்த வசனங்களை படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் நம் தேவனை நோக்கி அநேக கேள்விகளை நாம் கேட்டுக்கொண்டிருப்போம். நம்முடைய எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலும் நாம் கர்த்தரை நோக்கி அநேக கேள்விகளை கேட்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆனால் இந்த நேரத்தில் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் தேவன் சமீபமாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில ஆதியும் அந்தமுமாய் காணப்படுகிறார். ஆல்பாவும் ஒமேகாவுமாய் காணப்படுகிறார். அவருடைய மகத்துவங்களையும் அவருடைய வல்லமைகளையும் விளக்க நம்மால் கூடாது. இந்த இடங்களை நாம் பார்க்கிறோம். அவர் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய் என்று யோபுவை நோக்கி அவர் கேள்விகளை கேட்கிறார். இந்த நாளிலும் நம்மை நாமே வைத்து ஆராய்ந்து பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் நம் ஆண்டவரை நோக்கி அநேக கேள்விகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மை நோக்கி கேட்கின்ற கேள்விகளுக்கு நம்மால் விடை சொல்ல முடியுமா என்று. ஏனென்றால் அவரே ஆல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். அவரே ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத மகத்துவமான காரியங்கள் ஒன்றும் இல்லை என்று இந்த நாளில் நாம் கண்களை மூடி அவருடைய வல்லமையான மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள, அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்ள இப்பொழுதும் நம் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போமா? பரிசுத்த ஆவியானவர் தாமே அவருடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை நமக்கு தரும்படியாக இந்த வேளையில நம்மை நாமே அர்ப்பணிப்போம். ஒரு சில வேளையில நமக்கு தேற்றுகிற யாரும் இல்லை என்று நாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை எனக்கு நண்பர்கள் இல்லை, எனக்கு தேற்றுகிற ஒருவரும் இல்லை என்று நாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். நாம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் அவருடைய மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே அவருடைய வல்லமையை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவினாலும் ஞானத்தின் தெளிவினாலும் இப்பொழுதும் நம்மளுடைய அபிஷேகத்தினால் நிரப்பி அவருடைய வல்லமை அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக அவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்து கண்களை மூடி அவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா?
கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீ. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீ. உந்தன் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. உந்தன் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவையா 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 உமக்கொப்பானவையா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவையா. வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவையா. பரி 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 வந்தர பரி வா கர பர 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 பரவா ஓரி பர பரி வந்தர பரி வா கர பர 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 பரவா. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. வீணான வார்த்தைகளினால் அப்பா உம்முடைய கேள்விகளை கேட்டு அப்பா இந்த வேளையில் ஆண்டவரே உம்முடைய மகத்துவத்தையும் உம்முடைய வல்லமையும் அறிந்து கொள்ள முடியாதபடி இருக்கின்ற எல்லா அந்தகார ஆலோசனைகளை எங்களிருந்து அகற்றி போடுவீராக டாடி. அப்பா நீரே அப்பா ஆதியும் அந்தமுமா இருப்பதற்காய்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா இந்த நாளிலும் எங்களுடைய கேள்விகளுக்கு எங்களுடைய ஆலோசனை கர்த்தராயிருந்து நீர் ஆலோசனை தந்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் டாடி. எங்கள் ஆதியும் அந்தமுமான தேவனே, உம்முடைய வல்லமை உம்முடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க டாடி. அப்பா இந்த வேளையில அப்பா எங்கள் வாழ்க்கையில அப்பா நாங்கள் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பே பெயர் சொல்லி அழைத்த தேவன் என்பதை நீர் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த வேளையில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா இந்த வேளையில உம்முடைய மகத்துவத்தையும் உம்முடைய வல்லமையும் அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை எங்கள் மத்தியில் நீர் தந்ததற்காக உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா இந்த வேளையில அப்பா யோபுக்கு உம்முடைய வார்த்தைகளால் நீ பலப்படுத்தி கொண்டிருப்பதற்காக போல இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளினால அப்பா எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் எங்கள் மத்தியில் நீர் செய்ய போகிற தகப்பனே. ஓ ஷபரி பாந்தர பாக்கர பரபா ஓரி பாபா பாபாரி தர பாஷர இந்தர பாக்கர பரபரபா. ஆவியானவரே உம்முடைய பிரசன்னம் உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியில் இறங்கி கொண்டிருக்காக உமக்கு நன்றி. உம்முடைய வல்லமையை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தாங்கப்பா. உம்முடைய மகத்துவத்தை விளங்கி கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்க டாடி. ஓ ஷெரே ரே ரே தல ரபா கரபா திரி அந்தல ரபா ஷபரபா ஓரி பாபா பாபா ரி ஷெரே தல தல ரபா ஷபா கரபரபா. ஆல்பாவும் ஒமேகாவுமான என் தேவனே, ஆதியும் அந்தமுமான என் தேவனே, உம்முடைய மகத்துவத்தையும் உம்முடைய வல்லமையும் புரிந்து கொள்ளக்கூடிய கிருபையை எங்கள் மத்தியில் உம்முடைய வார்த்தைகளின் மூலம் நீ வெளிப்படுத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. இப்பொழுதும் எங்களை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம் தகப்பனே. அப்பா இனி வருகின்ற நாட்களை உம்முடைய மகத்துவத்தை நாங்கள் விளங்கி கொள்ளக்கூடிய வழிவாசல்களை அப்பா உம்முடைய வார்த்தைகளின் மூலமாக எங்களுக்கு அருள போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. சகல துதி கன மகிமையும் ஒருவருக்கே ஏறடிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோபுக்கு பதில் தந்த தேவன் பேசுகிற நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருக்கும் தேவன் அந்த வாழ்க்கையில் பேசுவார். ஆமென். எப்படி யோபுக்கு மருத்துவரில் தேவன் நம்ம வாழ்க்கை நம்ம ஜெபங்களுக்கு தேவன் மருத்துவர் கொடுத்து நமக்காக தேவன் இப்போ வழக்காடுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.